இது சைட்லேயே சச்சிதானந்தர் ஆசிரமம் போகிறதுக்கான வழி. சச்சிதானந்தர் ஆசிரமம் போயிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து சமணர் குகை ஜெயின் கேவ்ஸ்க்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த இடம். செம இல்லை? கீழே வரும்போதே சொல்லிட்டாங்க, மேலே நீங்கள் சச்சிதானந்தர் ஆசிரமம் போயிட்டு அப்படியே சமணர் குகைக்கு போகிற மாதிரி இருந்தால் செருப்பு போட்டுட்டு ஏறிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் ஆசிரமம் போன பின்னாடி சமணர் குகைக்கு போகிறப்ப உங்களுக்கு செருப்பு இருந்தால் செருப்பு போட்டு போனீங்கன்னா நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன். கோயிலுக்கு வெளியில் செருப்பு போட்டுடலாம் மேலே மலை ஏறின பின்னாடி. இந்த மலைத்தொடர் பயணத்தில் திருத்தணி முருகர் மலை மேலே ஏறி, சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்மர் மலை மேலே ஏறி, அடுத்தது இப்போ வள்ளிமலை முருகர் மலை மேலே ஏறியாச்சு. கடவுளுக்கு நன்றி, முருகருக்கு நன்றி, சித்தர்களுக்கு நன்றி, அருணகிரிநாதருக்கு நன்றி, சச்சிதானந்த சுவாமிகளுக்கு நன்றி. மேலும் திருத்தணி வாழ் மக்களுக்கு நன்றி, சோளிங்கர் வாழ் மக்களுக்கு நன்றி, வெள்ளூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மக்களுக்கு நன்றி, வள்ளிமலை மக்களுக்கு நன்றி. ஆசிரமம் செல்லும் வழி. இங்கே ஒரு குகை இருக்குது, அந்த இடத்துல ஒரு தியானம் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. சரி, இது என்னன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம ஆசிரமம் போகலாம். ஆலமரம் விழுது, ஆலமரம். மலையேற முடியாமல் வயசானவங்க, அப்புறமேட்டு இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியலன்னு வருத்தப்படுறவங்கன்னு சொல்ல வரல, வர இயலாதவர்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது என்ன மன ஆறுதலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மலை ஏற போகிறோம். கடவுளே, ஆண்டவா, பரம்பொருளே, பரமாத்மா, வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க இந்த இடத்துக்கெல்லாம் வருவேன், எப்படி ஏறுவேன்னு. கடவுளோட கருணை, இன்றைக்கி இந்த மலை ஏறி இருக்கேன். இங்கேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த வள்ளிமலையும் தெரியுது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, வள்ளிமலை முருகன் கோயிலேருந்து பார்த்தப்போ ஒரு சின்ன மண்டபம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இது இவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது.
இது சிவனுடைய கடவுள் சிவபெருமானுடைய இது மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்தலம் மாதிரி. ஆனால் நடக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக கீழே பார்த்து நடங்க. கடவுளே ஆண்டவா, அங்கே பாருங்க, நம்ம வரும்போது பார்த்த குளம் தெரியுதாங்க. நம்ம வரும்போது படிக்கிட்டு இருக்கும்போது அந்த குளம் பார்த்தாலும் அந்த குளம் தெரியுது பாருங்க. அங்கேருந்து இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஏரி தெரியுதுன்னு. அப்படியேங்கப்பா. இங்கே ஒரு ஆலமரம், எனக்கு தெரிஞ்சு இது சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளார சச்சிதானந்தர் ஆசிரமம் போயிட்டு ஒரு வேளை வர வழி இந்த வழியாக இருந்ததுன்னா இந்த இடத்த இறங்கும் போது அந்த வழியை படிக்கட்டு வழியாக வந்து கவர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மேலேருந்து இதை காட்டிடுறேன்.